எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. ஆதி, அங்க எல்லாம் ஓகே தானே? இன்னும் 1 hourல மண்டபத்துக்கு கிளம்பணும்டா. ரெடியா இருங்க. அண்ணா எல்லாருமே ரெடியாக போயிட்டாங்க. வந்துருவாங்கண்ணா, கிளம்பிடலாம். ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஓகே ஆதி. ஊருக்கு முன்னாடி நம்மள ரெடி பண்ணி வெளியே அனுப்பி விட்டுட்டான். இப்ப என்னன்னா ஜாலியா மேடம் தனியா ரெடி ஆகுறாங்க. எப்ப ரெடியாகி அவ வர்றது? இவன் என்னன்னா மாப்பிள்ளன்றதுக்காக இவ்வளவு நேரமா வாடா ரெடி ஆவ? அந்த கோட் ஷூட் போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இப்படி நடு ஹால்ல தனியா என்ன புலம்பு விட்டுட்டானுங்களே. அப்பா, நித்யா செம்ம அழகா இருக்கா. நீங்க சும்மா தானே சொல்றீங்க. இந்த சாரி எடுக்கிறப்போ எல்லாரும் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னீங்க. இப்ப என்னவா? ஏய், உண்மையா சொல்லட்டுமா? எடுக்கிறப்போ ஏதோ ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா கட்டி பார்த்தா செம்ம அழகா இருக்க. பொண்டாட்டி இன்னைக்கு எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? என்ன என்ன பண்றீங்க? விடுங்க. ஏய், இன்னைக்கெல்லாம் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க போறதில்ல. இன்னைக்கு எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? உன்னை இப்படி பார்த்துட்டு கொஞ்சமா எப்படி போறது? என்னாலாம் முடியாது. இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. அதுக்கு இது நம்ம வீடு இல்ல, நம்ம ரூம் இல்ல, ஹால்ல உட்கார்ந்திருக்கோம். அம்மால வந்தா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. யாரும் வரமாட்டாங்க. அப்படியே வந்து பார்த்தா உடனே அவங்க உள்ள போயிடுவாங்க. மாப்பிள்ளையும் பொண்ணும் சந்தோஷமா இருக்கப்ப யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நீ கொஞ்சம் ஷாக்க குறைக்கிறியா? எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணாலும் முதல்ல ஷாக் ஆக வேண்டியது. சரிதான். அப்ப சார் ஏதோ பிளானோட தான் இருக்கீங்க போல. ஆமா. உண்மையாவே இந்த சாரி நல்லா இருக்கா? ஆமா, ரொம்ப அழகா இருக்க. அனிதா அக்கா ஃபோன் பண்ணாங்க தெரியுமா? மாமாவும் அப்படிதான் சொன்னாராம். நாம எடுக்கிறப்போ இவங்க யாருக்கும் இந்த சாரி பிடிக்கவே இல்ல நீ நித்யா. ஆனா பாத்தியா, இப்போ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. உங்க மாமா என்னன்னா சாரி அழகா இருக்கு, உனக்கு அழகா இருக்குன்னு சொன்னாங்க. பாத்தீங்களா, நீங்களும் அப்படிதான் இருக்கீங்க. ஆமாடி, சும்மா சொல்லக்கூடாது. எடுக்கிறப்போ ஒரு மாதிரி இருந்தாலும் கட்டினதுக்கு அப்புறம் செம்மையா இருக்கு. நித்யா, என்ன சார் ஏதோ அதான் புரிஞ்சிருச்சுல. அப்புறம் என்ன? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஒன்னே ஒண்ணு. சோ எங்க நம்ம எங்க இருக்கோம்னு தெரியுதா? நம்ம ரூம்ல விளையாடுற மாதிரியே விளையாடினா நான் என்ன பண்றது? ரூம்ல என்ன பண்ணுவியோ அதுவே இங்கேயும் பண்ணு. ஷோ சரி, ஒரு நிமிஷம் இருங்க. ஏய், என்ன நித்யா பண்ற? உன்கிட்ட நான் ஒண்ணு கேட்டா சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்கேன். என்ன பாக்குற? யாராச்சும் இருக்காங்களான்னு பாக்குறேன். நீங்க பண்ற சேட்டை தான் வர வர சுத்தமா சரியில்லையே. என்ன பண்றது? நான் தான் சுத்தி முத்தி பார்க்க வேண்டியதா இருக்கு. நீங்க எதுவுமே கண்டுக்க மாட்டேன்றீங்க. சரஸ்வதி, எல்லாமே எடுத்து வச்சாச்சு தானே? அப்புறம் அடுப்புலாம் ஆஃப் பண்ணிட்டு தானே? ஒரு டைம் செக் பண்ணிக்கோமா. ஏன்னா இப்ப கிளம்புனா நாளைக்கு மத்தியானம் போலதான் வீட்டுக்கு வருவோம். எல்லாமே பாத்துட்டேன்க்கா. அப்புறம் சில பொருள்லாம் ஃப்ரிட்ஜ்ல வைக்க வேண்டியது இருந்தது, அதுவுமே எடுத்து வச்சுட்டேன்க்கா. எதுவுமே இல்ல, எல்லாமே நீட்டா இருக்கு. அப்படியா? சரிம்மா, வா கிளம்பலாம். சரிங்கக்கா. நித்யா, ஏய் என்ன? அக்கா, நாம கொஞ்ச நேரம் கழிச்சு போவோமா? அங்க பாருங்களேன், மாப்பிள்ளையும் நித்யாவும். சும்மா இருங்க. ஆமா சரஸ்வதி, இப்ப போனா நல்லா இருக்காது. நமக்கு கொஞ்ச நேரம் கழிச்சே போலாம். அதான் இன்னும் மாப்பிள்ளை தம்பி வரலல்ல. நம்ம இங்கே இருப்போம். சரிக்கா. ஆனா என் பிள்ளையும் மாப்பிள்ளையும் இப்படி பார்க்க சந்தோஷமா இருக்குக்கா. எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காக்கா நித்யா. பிறந்ததுல இருந்தே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாக்கா. அவளை இப்படி சந்தோஷமா பாக்குறப்போ மனசுக்கு அவ்வளவு நிறைவா இருக்கு. நடுவுல மாப்பிள்ளைக்கு வேற கொஞ்சம் அடிபட்டு ரொம்ப பயந்துட்டோம்க்கா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ எதுக்கு கவலைப்படுற? 2 பேரும் நல்லா இருப்பாங்க. சரிவா, நாம உள்ள போலாம். அப்புறமா போவோம். சரிங்கக்கா. ஏய், சுத்தி முத்தி பார்த்ததெல்லாம் போதும்டி, சீக்கிரம். என்ன குங்குமத்தை கரைச்சவளே, நெஞ்சு மஞ்ச தேச்சு கூலி கையில் என்ன கொஞ்சம் பூசுவியா? உன் கொலுசுக்கு மணியா என்ன கொஞ்சம் மாத்துவியா? நித்யா, மகா, அம்மா விடுங்க. ரெடியாமா? கிளம்பலாமா? நாங்க ரெடிதாம்மா. அண்ணா மட்டும் வந்துட்டா கிளம்பலாமே. அப்படியா? சரிம்மா. மாப்பிள்ள, உங்களுக்கு ஏதாச்சும் குடிக்க ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, கொண்டு வந்து தரோம். அத எனக்கு எதுவும் வேண்டாம், கிளம்பலாம். அத டைம் ஆச்சு. அருண், Yeah. Are you good at it?
அப்பா, என் பிள்ளை எவ்வளவு அழகா இருக்கான். திருஷ்டி போட்டு வைக்கணும்பா, யார் கண்ணும் பற்றக்கூடாது. அட என்னம்மா நீங்க வேற. அக்கா சொல்றது உண்மைதான்ப்பா. அதான் இன்னும் 1/2 மணி நேரத்துல நல்ல நேரம் வருதாம், அதுக்குள்ள கிளம்பிடணும்னு சொன்னாங்க. நாம கிளம்பலாமா அத்தை? கரெக்டா இருக்குமா? ஆமாப்பா, நாங்களும் பார்த்தோம். டைம் அப்பதான் கரெக்டா இருக்கு. இப்ப கிளம்புனா எப்படியும் மண்டபத்துக்கு போறதுக்கு 1/2 மணி நேரம் ஆயிடும்லப்பா. கரெக்டா இருக்கும், வாங்க கிளம்பலாம். சரிங்க அத்தை. அனு, அனு எங்க போனா? அனு ஆ இதோ வரேங்க. என்ன பண்ணிட்டு இருக்கா? வாமிட் பண்றாளோ? ஆ சொல்லுங்க, கூப்பிட்டீங்க. எல்லாம் ரெடியாங்க, கிளம்பலாமா? அனு என்ன என்னங்க, என்னாச்சு? ஏன் அப்படி பாக்குறீங்க? எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்களா? கிளம்பலாமா? என்னால தாங்க எந்த வேலையுமே செய்ய முடியல. நான் வேற ரூம்லயே இருக்கேன். என்ன நினைச்சாங்களோ தெரியல. அதெல்லாம் யாரும் எதுவும் நினைக்கல. அனிதா இருக்கால, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. பொண்ணுங்க 2 பேரும் கூட ரெடி தான், கிளம்பலாம். அப்படியா? சரிங்க, கிளம்பலாம். அனு என்னாச்சுங்க அப்படி பாக்குறீங்க? என்ன தங்கச்சிங்களெல்லாம் மிஸ் பண்ண போற டென்ஷனோ? அதுவும் தான். உங்க தங்கச்சிங்க என்ன தெரியாத ஆளுங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க? அது மட்டும் இல்ல, ரொம்ப டிஸ்டன்ஸ்ல கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க. மிஞ்சி மிஞ்சி போனா 1/2 hour தான். நினைச்சா அவ இங்க வர போறா, நீங்க நினைச்சா போய் பார்க்க போறீங்க. எதுக்கு இவ்ளோ டென்ஷன்? கல்யாணம் பண்ணி போகிற பிள்ளைங்களுக்கு சந்தோஷமா நீங்க பேசி அனுப்பணும். உங்களெல்லாம் பார்த்தா அவங்க ஃபீல் பண்ணுவாங்கல்ல. அதுவும் கரெக்ட் தான். அப்புறம் என்ன? ரொம்ப கஷ்டமா இருக்கா அனு? புரியல, எனக்கு என்ன கஷ்டம்? அனு, நானும் நோட் பண்ணிட்டு தாண்டா இருக்கேன். நீ நிறைய வாமிட் பண்ணிட்டே இருக்க. அபிக்கு இருந்தப்போ கூட இவ்ளோ இருந்த மாதிரியே தெரியல. என்கிட்ட நீ என்ன சொன்ன? அபிக்கு இருந்த அளவு வாமிட் இல்ல, இப்ப பரவாயில்லன்னு சொன்ன. இப்ப என்னன்னா நானும் 2 நாளா பாத்துட்டு தான் அனு இருக்கேன். வாமிட் பண்ணிட்டே இருக்கேன். எது சாப்பிட்டாலும் வாமிட் பண்ணிட்டு இருக்க. என்ன அனு இது? அதுக்காக என்னங்க பண்ண முடியும்? முதல்ல அப்படி இல்ல, ஆனா இப்ப 2 நாளா நிறைய வாமிட் வருதுதான். அதுக்கு என்னங்க பண்ண முடியும்? ரொம்ப டயர்டா இருக்கான். ரெஸ்ட் எடுக்க முடியாதே. அங்க போனா நீ ரூம்லயே ரெஸ்ட் எடுத்துக்கோ, சரியா? இல்லனா ஒண்ணு பண்ணலாம், நைட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடலாம், சரியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எல்லார் கூடயும் சேர்ந்து இருக்கிறப்ப தாங்க எனக்கு சந்தோஷமா இருக்கும். எனக்கு ஏற்கனவே எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? எந்த வேலையுமே என்னால செய்ய முடியல. என் நாத்தனாருங்களுக்கு கல்யாணம், ஆனா எந்த வேலையும் நான் என்னால செய்ய முடியல. நான் அங்கேயே இருக்கலாங்க, அப்பதான் நல்லா இருக்கும், சரியா? அனு என்ன ஆச்சு? இவ்ளோ டென்ஷன்லாம் உடம்புக்கு ஆகாது பாஸ். குழந்தை பிறக்கணும்னா எல்லா கஷ்டத்தையும் ஒரு அம்மா அனுபவிச்சுதான் ஆகணும். அப்புறம் எந்த கஷ்டமுமே இல்லாம ஈஸியா குழந்தை பெத்து கொடுக்க முடியுமா? நீ என்னதான் சொன்னாலும், ஒரு பக்கம் நமக்கு குழந்தை வரப்போகுதுன்னு ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் நீ ரொம்ப கஷ்டப்படுறல, எதுவுமே சாப்பிட முடியல. அதான் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. போதும் போதும், சார் தானே பிறக்கிறதும் பொண்ணாதான் பிறக்கணும், பையன் வேணும்னா இன்னொன்னு பெத்துக்கலாம்னு சொன்னது. அப்புறம் இப்பவே ஃபீல் பண்ணா எப்படி? இன்னொரு குழந்தைக்கு வேற அடி போட்டிருக்கீங்க. அது சும்மா விளையாட்டுக்கு சொன்னது. ஓ அப்படியா? எந்த குழந்தையா இருந்தாலும் நம்ம குழந்தை தானே. எனக்கு 2 போதும். ஒருவேளை என் அனு ஆசைப்பட்டானா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா. பாரு, உங்களுக்கு எத்தனை குழந்தை வேணுமோ பெத்து கொடுக்கறதுக்கு நான் ரெடி, ஓகேவா? பாரா, அபிய பாத்தியானோ? அந்த Dress அவளுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அத காமிக்கிறேன்னா அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கா. சொன்னா கூட கேட்க மாட்டேன்றான். ஆமாங்க, பார்த்தேன், ரொம்ப அழகா இருந்தால. இதெல்லாம் அவளுக்கு கண்ணு பட்டுன்னு திருஷ்டி போட்டு வேற வச்சு விட்டுருக்கா. ஆமா, அப்புறம் என் பொண்ணு இருக்கிற அழகுக்கு எல்லாம் கண்ணு வச்சிட மாட்டாங்களா? என்ன சார்? சரி, இங்க பாரு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அங்க போயிட்டு அதை இதுன்னு வெயிட்டா எதையும் தூக்காத, ஓடி ஆடி வேலை பார்க்காத, ஒரு சேர்ல உட்காந்துக்கோ. டயர்டா இருந்தா ரூம்ல போய் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு, சரியா? புரியுதா? சரி. அப்புறம் ஏதாச்சும் வாமிட் வர மாதிரியோ தலை சுத்துற மாதிரியோ இருந்தா அனிதா கிட்ட சொல்லு, தனியா ஓடிட்டு இருக்காத. சரி, அப்புறம் வேற ஏதாச்சும் இருக்கா? நான் பறவையாகும் போது உன் விழிகள் அங்கு சிறகு, நான் மீன்களாகும் போது உன் விழிகள் கங்கையாறு, பூக்களுக்கு நீ வாசமடி. ஆமாப்பா, கிளம்பிட்டோம். அங்க சூர்யா வீட்லயும் அருண் வீட்லயும் கிளம்பிட்டாங்களாம்ப்பா. நாங்களும் அவ்வளவுதான் கிளம்பிட்டோம்ப்பா. சரிங்கப்பா. இவர் என்ன போன் பேசிட்டு இருக்காரு? இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு கேட்கலான்னு பார்த்தா, சரி சரி, போனை வைக்கட்டும், அது வரையும் வெயிட் பண்ணுவோம். சரிப்பா, வச்சிடுறேன். கவின், நெஞ்சை பூ போல் கொய்தவளே. வைஷு, என்ன கவின், இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா?
என்ன கவின் சொல்லுங்க, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா இல்லையா? உங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா போடுற மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனா கிடைக்கலையா? அதான் பார்டராச்சும் மேட்ச் ஆகட்டுமேனு இந்த மாதிரி எடுத்தேன். நல்லா இருக்கா இல்லையா? எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க. வைஷு, உண்மை சொல்லணுமா பொய் சொல்லணுமா? ம், உண்மையை தானே சொல்லுவீங்க. இதுல பொய் சொல்றதுக்கு என்ன இருக்கு? உண்மையே சொல்லுங்க. அப்போ சம்மதங்கள் உள்ள போதும் வார்த்தை ஒன்று சொல்ல வேண்டும். வார்த்தை வந்து சேரும் போது நானும் என்னை கட்டி போடும். மௌனம் ஒன்று போதும் போதும். உண்மைதானே சொல்லணும். ம், அப்போ செம்மையா இருக்க. என்ன? புரியலையா? செம்மையா இருக்க. டீட்டெயிலா சொல்ல முடியாதுடி, புரிஞ்சுக்கோ. கவின் சீ உங்களா? ஏய் என்னாச்சு? இங்க பாரு, நான் சிங்கிள் மீனிங்ல தான் சொன்னேன். நீ வேற எதையோ நினைச்சுக்கிட்டு பேசினா நான் பொறுப்பாக முடியுமா? இங்க பாரு, நான் நீ நல்லா இருக்குன்றதுதான் செம்மையா இருக்குன்னு சொன்னேன். மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி வேற ஒண்ணும் இல்ல. நீ வேற என்னமோ நினைச்சுதானே இப்போ. இல்லையே, நானும் ஒண்ணு நினைக்கல. நம்பிட்டேன்டி, நம்பிட்டேன். சரி சரி, அதான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்கல்ல, விடுங்க விடுங்க. நானும் விடணும்னு தான் நினைக்கிறேன். என் கைதான் உன் இடுப்புல இருந்து எடுக்கவே முடியலையே. அவ்வளவு அழகா இருக்க. என்னடி பண்றது? இப்ப எதுக்கு இவ்வளவு அழகா வந்து என் பக்கத்துல நிக்கிற? நீ தூரமா இருந்தே கேட்டிருக்கலாம்ல. இப்ப பாரு, நான் சொல்ற பேச்ச என் கையே கேட்க மாட்டேங்குது. ம், கேட்காத கேட்காத, ஆளை பாரு. வைஷு, என்ன அது கவின், நீங்க ஆளே சரியில்லை, சின்ன விடுங்க. சாரி வைஷு. என்ன சாரியா? எதுக்கு? என்ன தப்பு பண்ணீங்க? எதுக்கு சாரி கேக்குறீங்க? அதுவா, தப்பு பண்ணாதான் சாரி கேட்கணுமா என்ன? ஆமா, ஏதாச்சும் தப்பு பண்ணாதானே சாரி கேட்பாங்க. செய்யாத தப்புக்கு யாரும் சாரி கேட்க மாட்டாங்களே. இல்லையே, செஞ்ச தப்புக்கு சாரி கேக்குற மாதிரி செய்ய போற தப்புக்கும் முன்னாடியே சாரி கேட்கலாமே. அதுல எதுவும் தப்பு இல்ல. என்ன கவின், என்ன சொல்றீங்க? அது வைஷு, சாரி. கவின், இதுதான் காதல் என்பதா? இளமை பொங்கிவிட்டதா? இதயம் சிந்திவிட்டதா? சாரி சாரி வைஷு, கோபப்படாதடி. சாரி. கவின், வர வர உங்களுக்கு தைரியம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆமா, அடுத்து நமக்கு தானே. இவ்வளவு கூட தைரியம் இல்லைன்னா எப்படி? இங்க பாரு, நாளைக்கு என் தங்கச்சி 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம மேட்டர் தான் வீட்ல பேசணும். சோ அதுக்கு ஒரு எனர்ஜி தாண்டி இதெல்லாம். பாரா, இவ்வளவு நேரம் கோவமா இருந்தவன் இப்போ சிரிக்கிறான். கவின், கல்யாணம்னு சொன்ன உடனே வெக்கம் வந்துருச்சான். போங்க கவின். வெக்கப்படுறப்ப கூட வைஷு அழகா இருக்க. முட்டைக்கண்ணி, சோ கியூட் அடிச்சலாம். சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும், விடுங்க. வைஷு, வைஷு எங்க இருக்க? ரெடி ஆயிட்டியா? கவின், அக்கா அக்கா கூப்பிடுறா, விடுங்க. ஏய், இன்னும் கொஞ்ச நேரம்டி. கவின், விளையாடுறீங்களா? அக்கா கூப்பிட்டு இருக்கா, விடுங்க. சரி சரி, விடுறேன், போ. உயிரை தவிர சொந்தமில்லை, காதலிக்கும் முன்பு இந்த உலகே இவ இருக்காளே, சரியான பட்டர்ஃப்ளை தான். அங்க இங்க சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியது. ஓடுறது பாரு, அழகா இருக்கா. அக்கா, மேக்கப்லாம் ஓகேவாங்கக்கா? எனக்கு தெரிஞ்ச வரையும் போதும். இன்னும் அதிகமா மேக்கப் போட்டா நல்லா இருக்காது. உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லுங்க, இல்லைன்னா டச்சப் பண்ணணும்னா பண்ணிடுறேன். இல்லம்மா, எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ட்ரெஸ் ஓகே தானே? எல்லாம் கரெக்டா ஃபிளீட்ஸ் எடுத்துட்டீங்கல்ல? பர்ஃபெக்டா இருக்குக்கா. ஓகே ஓகே. உங்களுக்கு? எனக்கும் எல்லாம் போதும்க்கா. சரிம்மா. அடடே, என் நாத்தனாருங்க 2 பேரும் ரொம்ப அழகா இருக்கீங்களே. நல்லா இருக்கா அண்ணி? ஆமாடா, சூப்பரா இருக்கீங்க. டைம் ஆச்சு, மேக்கப்லாம் முடிஞ்சதா? கிளம்பலாமா? ஆமா மேடம், முடிஞ்சது. அடுத்து இப்ப மண்டபத்துக்கு கூட்டிட்டு போறது தானே? ஆமாங்க, நீங்களும் எங்க கூட கார்லயே வந்துருங்க. நீங்க அங்கே ஸ்டே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தனியா ஒரு ரூம் சொல்லியிருக்கோம். மார்னிங் சீக்கிரமாவே 2 பேருக்குமே மேக்கப் பண்ற மாதிரி இருக்கும். பிகாஸ் ½ an hour டிஃபரன்ஸ்ல ஒரு மேரேஜ், ஞாபகம் இருக்குல்ல? ஓகே சிஸ்டர், எனக்கு நல்லாமே ஞாபகம் இருக்கு. நான் பாத்துக்கிறேன் சிஸ்டர். ஓகேங்க. சரிம்மா, 2 பேரும் கிளம்பலாமா? நல்ல நேரத்துக்குள்ள மண்டபத்துக்கு போகணும்ல, அங்க அத்தை கூட்டிட்டு வர சொன்னாங்க. கிளம்பலாமாமா? சரிங்க அண்ணி. சரி, கீழே பூஜை ரூம்ல அத்தை சாமி கும்பிட்டுட்டு தான் மண்டபத்துக்கு கிளம்பணும்னு சொன்னாங்க. வாங்க. என்னாச்சு? 2 பேரும் ஏன் உம்முன்னு இருக்கீங்க? நல்லா கலகலன்னு சிரிச்சுட்டே இருக்கணும்ல. அண்ணி, அப்பனா ஒன்னும் இல்லடா. சரி வாங்க, கிளம்பலாம் வாங்க.
ஏய் சாந்தி, புள்ள எங்க இன்னும் வரல? மண்டபத்துக்கு கரெக்ட் டைமுக்கு போகணும்ல. நல்ல நேரத்துல போனா தானே நல்லா இருக்கும். என்ன பண்றான்? கூப்பிடு. மனசுக்குள்ள இவ்ளோ பாசம் இருக்கு. ஏன் வாயை திறந்து அவன்கிட்ட பேசினா என்னவா? கல்யாணம் முடிவு பண்ணதுல இருந்து அவன்கிட்ட நீங்க சரியா பேசுறதே இல்ல. அதெல்லாம் இப்ப எதுக்கு பேசிட்டு இருக்கேன்? அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கையை தானே அமைச்சு கொடுக்குறோம். கூப்பிடு. இங்க எத்தனை நாள் கனவு நமக்கு இருக்குது ஒத்த பிள்ளைங்க. ஒத்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டோம். இப்போ நம்ம பிள்ளை கல்யாணம் நடக்க போகுது. நீங்க என்னன்னா இப்படி உம்முன்னு இருந்தா எப்படி? சந்தோஷமா இருக்க வேண்டாமா? இங்க பாரு சாந்தி, அவன் செய்யறது சில விஷயங்கள் எனக்கு பிடிக்காம இருந்தாலும் என் புள்ள என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும்னு மட்டும்தான் நான் நினைச்சிருக்கேன். அவன் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். கூப்பிடு, டைம் ஆகுது பாரு. இவ்ளோ பாசம் வச்சிருக்கீங்க. உங்களெல்லாம் என்னங்க சொல்றது? சூர்யா, அப்பா டைம் ஆச்சுப்பா, சீக்கிரம் வா சூர்யா. ஆ என் பிள்ளை இன்னைக்கு எவ்வளவு அழகா இருக்கான். ஊர் கண்ணு ஃபுல்லா என் புள்ள மேலதான் இருக்க போகுது. முதல்ல என் பிள்ளைக்கு திருஷ்டி சுத்தி போடணும். ரொம்ப அழகா இருக்கப்பா. சரிப்பா தம்பி, கிளம்பலாமா? வா சாமி கும்பிட்டுட்டு கிளம்பலாம்ப்பா, டைம் ஆகுது. ஆ சரிங்கம்மா. அண்ணா, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? மாடியில நின்னுக்கிட்டு யாராச்சும் பார்த்தா என்ன கவின்னு நினைச்சிருப்பாங்க. வர வர உனக்கு தைரியம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு நாங்க பார்த்த மாதிரி அம்மா யாராச்சும் பார்த்திருந்தா என்ன பண்ணிருப்ப? அது ஒண்ணும் இல்லனா, சாருக்கு ரூட் கிளியர் ஆயிடுச்சு பாத்தீங்களா? அடுத்து இவன் கல்யாணம் பத்தி தான் பேசுவாங்க. அதான் இப்ப இருந்தே அடி போட்டுட்டு இருக்கான் போல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லனா, சும்மா அவதான் வந்து ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கேட்டாளா? அதான். போதும்டா, போதும். எல்லாத்தையும் நாங்க பார்த்தோம். கவினு, வீட்ல எல்லாருக்கும் தெரியற அன்னைக்கு இருக்குடா உனக்கு. ஆனா அதான் உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. நீங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில தானே நானு. ஓ, அந்த நம்பிக்கை வேற இருக்கா? இங்க பாருடா, என் பொண்டாட்டி கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லாம மறைச்சு வச்சிருக்கேன். காரணம், வைஷுவே அவகிட்ட உண்மையை சொல்லணுன்றதுக்காக தான். இன்ன வரையும் வைஷு அவகிட்ட அத பத்தி பேசவே இல்ல. இது மட்டும் தெரியற அன்னைக்கு இருக்குடா உனக்கு. அவளா சொல்லி தெரிஞ்சா பிரச்சனை இல்ல. சொல்லாம வேற மூலியமா தெரிஞ்சுச்சு, அப்புறம் எனக்கு தெரியாதுப்பா சாமி. நான் என்னன்னா, இங்க பாரு கவின், எங்க சப்போர்ட் எப்பவும் உனக்கு இருக்கும். வைஷு ரொம்ப நல்ல பொண்ணுதான். அதெல்லாம் இல்லடா. இங்க பாரு, நீ கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். இது கல்யாண வீடு. யாராச்சும் பார்த்து தப்பா பேசுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. அவ வயசு பொண்ணுடா. சொன்னா புரிஞ்சுக்கோ. கொஞ்சம் அமைதியா இரு. ம் அண்ணா, நானே இப்பதான் கஷ்டப்பட்டு சண்டை போட்டு இப்பதான் லவ் ஓகே ஆயிருக்கு. அதுக்குள்ள ஏய், அது பேசுறதுக்கான நாள் இன்னைக்கு இல்லடா. பேசிக்கலாம்டா, வெயிட் பண்ணு. ம் அண்ணா, என் வாழ்க்கை உரமாக நீயோ பிறந்தாயே. ஏய், என்னடாமா கல்யாண பொண்ணுங்க இப்படி அழலாமா? என்ன அழுதுட்டு இருக்கீங்க? அப்பனாமா, கையல் அழக்கூடாதுடா. அண்ணா, எனக்கு கல்யாணம் வேண்டாம். கையல், என்னடா பேசிட்டு இருக்க? இங்க பாரு, இந்த மாதிரி சுச்சுவேஷனை எல்லா பொண்ணும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சொன்னா கேட்கணும். நீங்க ரெண்டு பேரும் இப்படி அழுதா எங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல. அழக்கூடாதுடா. நீங்க ரொம்ப தூரத்துக்கு போறீங்களா என்ன? இல்லையே, ½ தான். எப்போ உங்களுக்கு எங்களை பார்க்கணும்னு தோணுச்சுனாலும் கிளம்பி வாங்க. எங்களுக்கு உங்களை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அடுத்த நிமிஷம் நாங்க அங்க இருப்போம். அழக்கூடாதுடா. அண்ணா, எங்களால உங்களை விட்டு இருக்க முடியாதுண்ணா. அப்பனா என்னடி அழுதுட்டு இருக்க? இங்க பாரு, நீ ரொம்ப தைரியமான பொண்ணுன்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தா இப்படிலாம் அழக்கூடாது. எதுக்கு அழறீங்க? நீயும் அழுற. இப்ப பாரு, கையில் உன்னை விட சின்ன பொண்ணு, அவளும் அழுறா பத்தியா? ரெண்டு பேரும் அழாம தைரியமா இருந்தா தானே எங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். என்ன இப்படி பண்றீங்க? ஆமாடாமா, நீங்க அழக்கூடாது. நீங்க ரொம்ப தைரியமான பொண்ணுங்க தானே. என் தங்கச்சிங்களுக்கு தைரியத்தை ஊத்தி தானே இந்த அண்ணனுங்க வளர்த்துருக்கோம். அப்படி இருக்கப்போ நல்ல தைரியமா போல்டா இருக்கணும்ல. இதுக்கெல்லாம் யாராச்சும் அழலாமா? இனிமே இந்த வீடு எங்க வீடு நாங்க சொல்ல முடியாது இல்லைன்னா. எப்பயும் இனிமே இது எங்க வீடு இல்லைல்ல. கையல், யார் அப்படி சொன்னாங்க? இங்க பாரு, எப்பவுமே என் தங்கச்சிங்களுக்கு இந்த வீட்ல எல்லா உரிமையும் இருக்கு. யார் சொன்னாங்கடா உங்களுக்கு இந்த வீட்ல உரிமை இல்லைன்னு? இந்த அண்ணனுங்களுக்கு எப்பயும் எங்க தங்கச்சிக்கு தானே முக்கியம். இங்க பாரு, உங்களுக்கு 4 அண்ணனுங்க இருக்கும். யாரும் உங்களை தனியா விட்டுற மாட்டோம்டா. சின்னதா கூட நீங்க எங்க தங்கச்சிங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்போம். இங்க பாரு, எப்பவும் என் தங்கச்சிங்களுக்கு இதுவும் அவளுங்க வீடுதான். என்னைக்குனாலும் என் தங்கச்சிங்களுக்கு இந்த வீட்ல எல்லா உரிமையும் இருக்கு. நீங்க எப்பயும் போல என் வீடுன்னு வந்துட்டு போலாம்டா. அழக்கூடாது. என் உயிரை
என்னக்கா அது நல்ல நேரத்துல சாமி கும்பிட்டுட்டு கிளம்பலான்னு பார்த்தா இந்த பிள்ளைங்க இன்னும் மேல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பூஜை ரூம்ல விளக்கெல்லாம் ஏத்தியாச்சு. அனிதாவை கூட்டிட்டு வர சொல்லி அனுப்புனேன். இன்னும் என்ன பண்றாங்கன்னு தெரியல. மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆனாங்களா இல்லையான்னு தெரியலையேம்மா. சரி வா நாமளே போய் பார்க்கலாம். சரிங்கக்கா வாங்க. இங்க நின்னுட்டு என்ன அழுதுட்டு இருக்காளுங்க? ஏய் கயல், வாயடி, அழாதடி. அண்ணா நீங்க அங்க அடிக்கடி வந்தீங்களா பாப்பீங்க தானேண்ணா? அப்புறம் என் தங்கச்சிங்களை பார்க்க நாங்க வரமாட்டோமா? என்ன பார்த்துட்டே இருங்க. வாரம் எங்க தங்கச்சிங்களை பார்க்க நாங்க டான்னு வந்துருவோம். எங்க தங்கச்சிங்களும் வாரானா இங்க வந்துட்டு போறாங்க. இங்க இருந்து 1/2 hour தான் டிராவல். சோ 2 பேருமே எப்ப தோணுனாலும் வந்துட்டு போலாம். அண்ணனுங்க எப்ப தோணுனாலும் வந்து பார்த்துட்டு வருவோம். இங்க பாருடா, அழாதீங்க. இப்ப எதுக்கு அழறீங்க 2 பேரும்? நீங்க அழுதா அண்ணனுங்களுக்கும் அழுதுருவோம்ல. சொன்னா கேட்கணும். அழக்கூடாது. இப்பவும் எங்களுக்கு சந்தோஷமே நீங்க தானாமா. அழக்கூடாது. வீட்ல இருந்து எங்க தங்கச்சிங்க கிளம்புறப்போ சந்தோஷமா தான் போனோம். இப்படி அழுதுட்டே போக கூடாதுடா. அழாதீங்க. பாத்தியா கோமதி, பசங்களுக்கும் தான் கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு 3 மருமகளுங்க வந்தாளுங்க. ஆனா அப்பெல்லாம் சந்தோஷமா இருந்துச்சு. பொண்ணுங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா மனசுல வருத்தம் இருந்தாலும் வெளியே காட்டிக்காம தான் இருந்தேன். ஆனா இவங்க 2 பேரும் அழுறத பாக்குறப்போ தாங்கிக்கவே முடியலல்ல. ஆமாக்கா, பிள்ளைங்க விட்டு அழுதுருவானுங்க போல. அவங்க 2 பேருக்கும் சமாதானப்படுத்தணும்னு அவங்களுக்குலாம் அழுக வந்தாலும் கட்டுப்படுத்திட்டு பேசிட்டு இருக்கானுங்க. ஆனா அவங்க கஷ்டம் நமக்கு தெரியாதாக்கா. இப்பவும் 6 பேரும் ஒன்னாதான் சுத்திட்டு இருப்பாங்க. அவங்க எவ்வளவு க்ளோஸா இருப்பாங்கக்கா. அண்ணா அண்ணான்னு இவளுங்களும் தங்கச்சிங்க நாவனுங்களும் எவ்வளவு க்ளோஸா இருந்தானுங்க. கஷ்டமா தானக்கா இருக்கும். சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்த பிள்ளைங்க. ஆமா கோமதி, என்ன பண்ண முடியும்? எனக்கும் 2 நாளா மனசே இல்ல. அழுகையாதான் வந்துச்சு. ஆனா பிள்ளைங்க முன்னாடி அழக்கூடாதுன்னு தனியா அழுத. இன்னைக்கு இவளுங்க அழுறத பார்த்த உடனே மனசு கேட்க மாட்டேங்குது. இங்க பாருங்கடா, 2 பேரும் எப்பவும் அழக்கூடாது. சந்தோஷமா இருந்தாதான் அண்ணனுங்களுக்கும் சந்தோஷம். எப்பயும் அண்ணனுங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பீங்கல்ல. அப்போ என் தங்கச்சிங்களும் என்னைக்கும் அழக்கூடாது. எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். போதும், அண்ணா சொல்றேன்ல. இப்போ மண்டபத்துக்கு போனோம். டைம் ஆச்சு பாத்தீங்கல்ல. அம்மா முன்னாடியே வர சொன்னாங்க. கீழே போய் சாமி கும்பிட்டுட்டு நம்ம மண்டபத்துக்கு கிளம்பணும். என் தங்கச்சி 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது. அண்ணனுங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் தங்கச்சிங்க சிரிச்சுக்கிட்டே கழுத்துல தாலி வாங்கிக்கணும். சரியா? சரிங்க பாக்கலாம். நீங்க சிரிச்சாதான் அண்ணனுங்களுக்கும் தைரியமா இருக்கும். சரிங்க கயல். அப்பனா நாங்க தான் சொல்றோம்ல, சரிங்கடா. இப்படிதான் இருக்கணும். என் தங்கச்சிங்க இப்ப எவ்வளவு அழகா இருக்காங்க. சூப்பரா இருக்கு ட்ரெஸ். தேவதைனா அது என் தங்கச்சிங்க மட்டும்தான். அது வேணா கரெக்ட் தான். எப்பயுமே என் தங்கச்சிங்க தான் தேவதைங்க. எவ்வளவு அழகா இருக்காங்க. போதும் போதும் அடியே, இந்த ட்ரெஸ் ஒன்னும் அவ்வளவு சூப்பராலாம் இல்ல. அண்ணனுங்க 2 பேரும் சும்மா தான் சொல்றானுங்க. போடா அண்ணா, நீ எப்பயுமே இப்படிதானே சொல்லுவ. ஆனா எனக்கு தெரியும், உள்ளுக்குள்ள எங்களுக்கு நல்லா இருக்குன்னு நீயும் நினைப்ப. சும்மா நடிக்காத. ஆமாடா அண்ணா, எனக்கு தெரியும் நான் அழகாதான் இருக்கேன்னு. நான் வரப்ப கல்லையில பாத்துட்டு வந்தேன் தெரியுமா? எவ்வளவு சூப்பரா மேக்கப் போட்டிருந்தாங்க. அடி பாவி. எப்பவும் என் தங்கச்சிங்க இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். சரியா? உன் கூட